கார்த்திக் வந்து இது இப்ப பேசப்படுற விஷயம் கிடையாது. பல வருஷங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 85, 90, 95 இந்த காலகட்டங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மார்க்கெட்ல இருக்காரு. உச்சபட்சத்தில இருக்கிற ஒரு நடிகரா இருக்காரு. ஒரு பெரிய ஸ்டாரா இருக்காரு. கார்த்திக் மேல அவ்ளோ கிரேஸு. அதாவது கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கார்த்திக்னா கார்த்திக் கார்த்திக்ன்னு பின்னாடியே ஓடுவாங்க. அந்த மாரி வந்து கிரேஸ் இருந்துச்சு. மௌன ராகம்லாம் படம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில ஒரு சின்ன கேரக்டர் தான் வந்திருப்பாரு. ஆனா எக்ஸலன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அந்த சந்திரமௌலி அந்த கிண்டல் பண்ற மேட்டர் அதெல்லாம் இன்னைக்கு கூட மறக்க முடியாது. அதே மாரி ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா அப்படின்னு பாடுவாரு. ஸோ அவர மாரி ஒரு ஆர்டிஸ்ட்டே கிடையாது. அக்கினி நட்சத்திரத்தில அந்த பாட்டு. ஸோ ஆனா அவருடைய பெர்சனலா கேரக்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப புவர். அதாவது யாருக்குமே டேட்ஸுக்கு பணம் வாங்கிட்டு, கால் ஷீட் குடுத்துட்டு, யாரையுமே ஹானர் பண்ண மாட்டாரு. எல்லாரையுமே இதே தான் பண்ணுவாரு. அதாவது ஒரு ஒரு நேரத்தில பார்த்தீங்கன்னா, 10 பேர் அட்வான்ஸ் குடுத்தா, 10 பேர்ட்டயுமே அட்வான்ஸ் வாங்கிக்குவாரு. அந்த நேரத்தில அவருடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 20, 30 லட்சம் தான் இருந்துச்சு. ஒரு ரூ. 5,00,000 கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, முதல்ல பணத்த தான் வாங்குவாரு. பணத்த வாங்கி வந்து உள்ள போட்டுட்டு, அப்புறம் தான் வந்து அடுத்தே பேசுவாரு. உடனே கதை என்னன்னு கேட்பாரு. கதை ஓகே, ஓகே பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். சூப்பர், சூப்பரா போலாம் போ ப்ரோ. அடுத்து 2 மந்த்ஸ்ல தந்துறேன் போ. போயிடலாம் போ. எங்க ஷூட்டிங்கு? எல்லாம் கேட்பாரு. எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, அந்த பணத்த நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அந்த சிட் ஃபண்ட் நெறைய பேர் மூடிட்டு ஓடுவாங்க பார்த்தீங்களா? பணத்த போட்டுருவோம். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அதிக வட்டி குடுக்குறாங்கன்னு சொல்லி நெறைய பேர் பணத்த போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மூடிட்டு போயிரும் ஒன் ஃபைன் டே. எல்லாரும் ரோட்ல வந்து நிப்பாங்க. ஐய்யய்யோ! பணம் போச்சு, பணம் போச்சு. எங்களுக்கு நியாயம் வேணும், நீதி வேணும்னு கேட்பாங்கல்ல. அந்த மாரி தயாரிப்பாளர்கள் எல்லாத்துட்டயுமே பணத்த வாங்கி போட்டுருவாரு. இது வந்து புதுசு கிடையாது. கார்த்திக்க பொறுத்தவரைக்கும் இப்போ பாரதி கண்ணன் வந்து சமீபத்தில குடுத்த பேட்டி வந்து பெருசா வைரல் ஆயிருச்சு. இது கார்த்திக் வந்து ஆரம்பத்தில அவர வச்சு படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளர்களும், அதாவது 100 தயாரிப்பாளர்கள் அவர வச்சு படம் எடுத்தாங்க அப்படின்னா, 100 தயாரிப்பாளரையும் கஷ்டம் தான் படுத்திருக்கார்.